வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதுமே உணர்ச்சி ரீதியான பாதிப்புகளை அதிகமாகவே நீங்கள் அடைந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, உணர்வுகளின் அலைகளில் தத்தளித்த ஒரு காலம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். யாராவது நம்ம மீது அன்பு காட்ட மாட்டாங்களா, எல்லாரும் நம்மளையும் ஒரு மனிதர்களாக பார்க்க மாட்டாங்களா என்று அனைத்து இடங்களிலும் உங்களுக்குன்னு ஒரு கவலைகள் எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கூட என்னையையும் அவர்கள் மதிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் அனைவரிடமும் நீங்களாக போய் சகஜமாக பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனாலும் சில மனிதர்கள் உங்களை மதிக்காமல் நடந்து கொள்வாங்க. அப்படி மதிக்காமல் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அதன்படி நீங்கள் நடந்து கொண்டால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் அது உங்களுடைய மரியாதையை தாங்க கெடுத்து கொடுக்கும். உணர்ச்சி ரீதியான பாதிப்பை நீங்கள் அடைவீர்கள். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் அனுபவித்த மிகப்பெரிய சோதனை உங்களுடைய மனதின் ஆழத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளாகத்தான் இருக்கும். அதுவும் வார்த்தைகளால் அதிகமாகவே நீங்க பாதிப்புகளை அடைந்திருப்பீங்க. ஆனா அதை நீங்க வெளியில் கூற மாட்டீங்க, மனதிற்குள்ள மட்டுமே வைத்துக் கொண்டே இருப்பீங்க. எதையும் வெளியில் கூறாமல் மனதிற்குள்ள மட்டுமே நீங்கள் வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பீங்க. சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் கூட உங்களை அதிகமாக தாக்கியிருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அவர்கள் மீது உண்மையான ஒரு அன்பை கொடுத்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் உங்களிடம் அந்த ஒரு அன்பை மதிக்காமல் நடந்து கொண்டது உங்களுக்கு அது மிகவும் ஒரு கஷ்டத்தை நிச்சயமாக உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பித்திருக்கும். இதனால உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகள் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். இந்த விஷயங்கள் தாங்க உங்களை அதிகமாக காயப்படுத்தவும் செய்திருக்கும். நீங்கள் யாரிடமும் வெளியில் எதையும் காட்டாமல் உள்ளுக்குள் எல்லாத்தையுமே தாங்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. அந்த உணர்வுகள் சில நேரங்களில் உங்களுக்கு கண்ணீராகவும் இன்னும் சில நேரங்களில் அமைதியாகவும் உங்களுக்குள்ள வெளிப்படவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போக சில விஷயங்கள் நடக்க நடக்க இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். எதற்காக நான் இவ்வளவு உணர்கிறேன் என்ற ஒரு கேள்வி உங்களை உள்ளுக்குள் இன்னமும் தள்ளி கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்கள் கூட போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா இந்த உணர்ச்சியின் ஆழம் தான் உங்களை மற்றவங்களை விட தனித்துவமானவர்களாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே தெரியாமத்தான் இருந்திருப்பீங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன என்கிற கூடிய கேள்விகளுக்கு இனிமே பதிலும் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய காதலிலும் ஒரு ஏமாற்றங்கள் உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பித்திருக்கும். நீங்க நம்பி இருந்த காதல் ஒரு கட்டத்தில் உங்களை ஏமாற்றியது போல தோன்றும். ஏன் அப்படின்னா, உங்க கூடயும் பேசி கொண்டிருப்பாங்க. ஆனா உங்களை பிடிக்காதது போல நடந்து கொண்டு வேறு நபர்களுடையும் பேசவும் செய்வாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்க, எதற்காக இப்படி பண்ணுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா போக போகத்தான் தெரியும், உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளை பயன்படுத்தி கொள்வதற்காக மட்டுமே அவர்கள் இப்படி உங்களிடம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க முழுமையாக உங்களுடைய மனதை கொடுத்திருப்பீங்க. அப்படி கொடுத்தாலுமே அவர்கள் எதிர்பார்த்த பதிலானது கிடைக்காமல் இருந்திருக்கும். நீங்க எதிர்பார்த்த பதில் அவர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். அதனால உங்களுக்கு அது இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல ஒரு கஷ்டங்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு தாங்க இருக்கும். அந்த ஒரு ஏமாற்றம் உங்களுடைய உள்ளத்தை மிகவும் காயப்படுத்தியிருக்கும். இதனால இனிமே உங்களுடைய மனதிற்குள் யாருக்கும் இடமில்லை என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. அதனால இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே காதல் என்கிற ஒன்று நம்மளுடைய எண்ணத்திற்குள் இனிமே வேண்டவே வேண்டாம். திருமணமானவர்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். அதனாலும் அது இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா உங்களுக்குள்ளேயும் தேடி கொடுத்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் நிச்சயமாக கூறவும் வேண்டுங்க. நினைவுகள், பழைய உரையாடல்கள் அனைத்தும் உங்களுடைய மனதில் மீண்டும் மீண்டும் அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எப்போதுமே பழைய நினைவுகள், பழைய விஷயங்கள் எதையுமே நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. மனதிற்குள் வைத்து வைத்து அதனை நினைத்து உங்களை நீங்களே கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. அதனால அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். நான் தவறானவரை நம்பிவிட்டேனா என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களை துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய இதயத்தை சற்று மூட வைத்தாலுமே அந்த எண்ணங்கள் உங்களை மூட வைக்காது. இந்த மாதிரியான சில நினைவுகள் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதிக்கு பிறகு மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இனிமே நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு
மீனம் ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு உங்களுக்கு வலிமையையும் நாட்டு பயணம் மற்றும் அரசு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். இதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளானது தன்னால் தானாகவே நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் உங்களுடைய அதிபதியால் கிடைப்பதினால் அது உடனே உங்களுக்கு நல்ல விதமான சில செய்திகளை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய அதிபதியை நீங்கள் வணங்குங்கள். வாரத்திற்கு ஒரு முறை கோவிலுக்கு சென்று உங்களுடைய அதிபதிக்கு நீங்கள் அர்ச்சனையோ விளக்கோ போட்டு வாருங்கள். போதுமான அளவுக்கு அது உங்களுக்கு நன்மையை தேடி கொடுக்கும். எனவே நீங்கள் யாரை வணங்குகிறீங்களோ இல்லையோ வாரத்திற்கு ஒரு முறை உங்களுடைய அதிபதியை நீங்க வணங்கி பாருங்க. அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற ஒரு காரணியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமை நடக்கவும் ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் யார் மீதும் எதையும் நீங்கள் நினைத்து வாழாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வாழுங்கள். அதுவே உங்களுக்கு போதுமானது. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய வீட்டிலும் மங்களகரமான நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறவும் ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் குரு பகவானை வணங்கினால் மட்டும் அதற்கு போதுமானது. ஆன்மீக சடங்குகளில் ஆர்வம் மற்றும் ஒரு குறுகிய பயணத்தையும் நீங்கள் சாத்தியமாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் மாறவும் ஆரம்பிப்பீங்க. இரவில் குடும்பத்துடன் சிறிது நேரம் நீங்க செலவிடுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுடைய குடும்பத்திற்குள் சண்டை சச்சரவு என்பது இனிமே வராமல் இருக்குங்க. குழுப்பணி மற்றும் ஒத்துழைப்புக்கு மாலை நேரம் மிகவும் உகந்ததாக உங்களுக்குள்ள கருதப்படும். எனவே மாலை நேரத்தில் நீங்க நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்கள் இடத்தில் அன்பானது அதிகரிக்க தொடங்கும். நீங்க அன்பு கொடுக்காமல் இருந்தாலும் அவர்கள் உங்கள் மீது வந்து அன்பு கொடுப்பாங்க. நான் இதுவரை பேசியது தவறு என்றும் அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் உங்களிடம் வந்து கூறுவாங்க. உங்களுக்கு தெரியாததை அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் தெரியப்படுத்துவாங்க. நான் இந்த ஒரு வேலையை செய்ய போறேன், இந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறேன், உன்னுடைய ஆதரவு எனக்கு கிடைக்குமா என்று அவர்கள் உங்களிடம் வந்து பணிவாக கேட்பாங்க. இதனால உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் அன்பு ஒருவருக்கொருவர் அன்பை கொடுத்து இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. முயற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். கடின உழைப்பை நீங்க போட்டீங்க அப்படின்னா உழைப்புக்கேற்ற பலனும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே நிச்சயமாக கிடைக்கவும் செய்யும். எதையும் நீங்கள் பகுத்தறிந்து முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இனிமே நீங்க மாறி விடுவீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு விஷயத்துல நீங்க கவனமாக இருந்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல விதமான பலன்களை தேடி கொடுக்கும். வசதி வாய்ப்புகளை மேம்படுத்துவது குறித்த சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். வேலையாட்களிடம் ஒத்துழைப்பையான சூழல்கள் உங்களுக்குள்ள அமைந்தும் விடும். மனதளவில் இருந்த கவலைகள் இனிமே குறைய ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் பற்று வரவும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மேம்படவும் செய்யும். உழைப்புக்குண்டான மதிப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். அதனால போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. எந்த விதமான உழைப்பு தொழில் எது செய்து கொண்டிருந்தாலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைத்துவிடும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பு இந்த ஒரு நேரத்தில் மேம்பட ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு குடும்பத்திலும் நல்லதும் நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆதரவுகளும் கிடைத்து நீங்கள் வேண்டிய செயல்களை இந்த ஒரு நேரத்தில் செய்து கொள்வீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைத்து வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக முன்னேற ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து கவனமாக பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.